டிராயிங்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சா? ம், சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வேணா சூர்யா, நம்ம கொஞ்சம் வெளியில போகணும், நீ வா. வெளியே போகணுமா? சரி ஓகே, நம்ம ஈவினிங் போகலாமா? ஐயோ என்ன சிஸ்டர் ஈவினிங் போலாங்கிறான். இல்ல சூர்யா, இப்பவே போயாகணும், நீ வா. இப்போ கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் ஈவினிங் கண்டிப்பா கூட்டு போறேன். ம், இல்ல சூர்யா, என் ஃப்ரெண்டோட பர்த்டே, இப்பதான் போகணும், நீ உடனே வா. ஃப்ரெண்டோட பர்த்டேவா? துர்காமா இருக்கும்போது நீ எதுவுமே சொல்லல, இப்போ திடீர்னு வந்து ஃப்ரெண்ட் பர்த்டேன்னு சொல்ற. போச்சு சிஸ்டர் போச்சு, நம்ம நாக்ஸ் மாட்டிக்கிச்ச போல இருக்கு. எதுவும் பேசாம இரு. நான் மறந்துட்டேன் சூர்யா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போகணும் சூர்யா, ப்ளீஸ் வா சூர்யா, போலாம். தேவிமா, ப்ளீஸ் வா சூர்யா, போயிட்டு வரலாம். சூர்யா, ம், குழந்தை தான் அவ்வளவு ஆசைப்பட்டு கூப்பிடுறால, கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. போனா எங்க இருந்து வருது, தூக்கிட்டு தான் வரணும். சூர்யா, கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. ஆமா மாப்ள, குழந்தை படைச்சு நொந்துரும், கூட்டிட்டு போடா மாப்ள. சரி ஓகே வாங்க போலாம். ஐ ஜாலி 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 ஜாலி. அம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோமா? ஆ சரிப்பா. போ போ போ. அப்பாடா சிஸ்டர், மாப்பிள இன்னைக்கு காலி. கோவிந்தா கோவிந்தா, மலர் விளையத்துக்கு ஆர்டர் பண்ணிடுவோம். அந்த வைரம் இன்னைக்கு என் கைக்கு வந்துரும். சிஸ்டர் கவுண்டிங்லயே இருப்போம், வைரம் சீக்கிரமா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். என்ன சிஸ்டர் வெளிய போலீஸ் ஜீப் சத்தம் கேக்குது? ஐயோ வரா, போலீஸ் ஆபீசர் வரா. என்ன துர்கா, இப்பதான் போன அதுக்குள்ள வந்துட்ட? தேவிமாக்கு ஸ்கூல் லீவு, உனக்கு ஸ்டேஷன் லீவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சிஸ்டர் இது, இப்பதான் நம்ம நாக்ஸ் மாப்பிளைய கூட்டிட்டு போனா, கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரி துர்கா அவதரிக்கிறா. என்ன சிஸ்டர் பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இவ விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காளா இல்ல வேற எதுக்காவது வந்திருக்காளான்னு தெரியலையே. தெரியலையே. எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனும் லீவ் விட்டா நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இப்பவே நிறைய குற்றவாளிங்க போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. சிஸ்டர் உங்களை தான் சொல்றா அவ. நீ சொல்றது கரெக்ட் தான் துர்கா. அம்மா, நீ ஏதாவது மறந்து வச்சிட்டியா? ஐயோ ஆமா ஆமா, நான் ஒரு முக்கியமான ஃபைலை மறந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ போச்சு சிஸ்டர், மாட்டினீங்க. சிஸ்டர் அவ்வளவுதான் போச்சு சிஸ்டர். துர்கா பாடிக்கு போய் அங்க மயக்கத்துல இருக்கிற தேவிய பாத்துட்டான்னு வச்சுக்கங்க, நம்மளோட மொத்த பிளான் சொதப்பலாயிடும். என்ன பண்றது சிஸ்டர்? இரு, சும்மா புலம்பாத. ஐயோ மாட்டின சிஸ்டர். துர்கா, இந்த ஃபைல பாரு. ஆமா ஹாசினி, இந்த ஃபைல் தான். எங்க இருந்துச்சு? டிவி கிட்ட இருந்துச்சு. ஓ சரி, தேங்க்ஸ் ஹாசினி, நான் கிளம்புறேன். அப்பாடா, இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம்.
பாத்து பாத்து. என்னாச்சு? கால் தடுக்குது துர்கா. நீ அப்படியெல்லாம் ஒண்ணு கிளம்ப வேண்டாம். ஒரு நிமிஷம் வந்து உட்காந்துட்டு போலாம். ஐயோ பரவாயில்ல ஹாசினி. அட நீ வா துர்கா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம். வா. ஐயோ வா வா உட்காரு துர்கா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ சென்டிமெண்ட் வச்சு லாக் பண்றாளே. லாஸ்ட் டைமே மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு திக்கு 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 அடிச்சுக்குது சிஸ்டர். நீ கொஞ்சம் அமைதியா இரு. டென்ஷன் ஆகி காட்டி கொடுத்துறாத. என்னையே திட்டுங்க. தெய்வமா, லொகேஷன் எங்க? உன் ஃப்ரெண்டு பர்த்டேவை எங்க செலிப்ரேட் பண்றா? வீட்ல தானே? வீட்ல செலிப்ரேட் பண்ணல சூர்யா, வெளியில தான் செலிப்ரேட் பண்றா. சரி, உனக்கு லொகேஷன் தெரியும்ல? லொகேஷன் சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. இதே ரூட்டு தான். நீ போயிட்டே இரு சூர்யா, அங்க பக்கத்துல வந்துரும் சூர்யா. வர ரைட்டு போ சூர்யா. ரைட்டா? அப்புறம் ஒரு லெஃப்ட் வரும், அந்த பக்கம் திரும்புங்க. சரி, ஓகே. இந்தா தண்ணி குடி. எப்ப கிளம்புவா சிஸ்டர்? சிஸ்டர் ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன தெய்வமா இது? ஒரே ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கு. நீ ரூட் கரெக்டாக தான் சொன்னியா? சரி, நீ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறியா? வேண்டாம் சூர்யா, இந்த இடம் தான். இப்பெல்லாம் டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்றது தான் ஃபேஷன். நம்ம இறங்கி உள்ள போய் பார்க்கலாம். சரி, ஓகே, அதுவும் கரெக்டு தான். எல்லாருமே டிஃப்ரெண்டாக தானே பண்ணுறாங்க. சரி வா, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வா சூர்யா. சரி நான் கிளம்புறேன். சரி. அப்பாடா. ஆமா சூர்யா தேவி எங்க? இவ விட மாட்டா சிஸ்டர். நம்ம சோழியை பிடிக்காம விட மாட்டா. அது சூர்யா மாமாவும் தேவியும் வெளியே போயிருக்காங்களே. வெளியேனா எங்க போயிருக்காங்க? தேவியோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளா, அதுக்கு போகணும்னு சூர்யா மாமாவை அடு புடிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. சூர்யா மாமா ஈவினிங் போலாம் தான் சொன்னாரு. இப்பவே போகணும்னு அட புடிச்சு கூட்டிட்டு போயிட்டா. ஐயோ பாத்தீங்களா சிஸ்டர், எப்படி கோத்து வரான்னு பாருங்க. சூர்யாவுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் தான் சிஸ்டர் காலி பண்ணணும். நீ உன் வாயை மூடிக்கிட்டு இரு. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போகணும்னா தேவிமா என்கிட்ட சொல்லிருப்பாங்களே, அவையே என்கிட்ட சொல்லல. சூர்யா மாமா கூட கேட்டாரு. துர்காக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அத சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? அப்படியே சிஸ்டர் பாருங்க சிஸ்டர், அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றா சிஸ்டர். ஒருவேளை அவ ஒட்டு கேட்டிருப்பாளா சிஸ்டர்? என்ன முறைக்குது. சரி நான் மேல போயிட்டு வரேன். ஐயோ ஐயோ சிஸ்டர் போச்சு. அவ பார்க்க போறா, நாம மாட்ட போறோம். போச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன போட்டி இருக்கு?
தேவிமா ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு சூர்யாவை வெளியில கூட்டிட்டு போயிருக்கிறதா ஹாஸ்னி சொன்னா. ஆனா தேவி அம்மா என்ன இங்க தூங்கிட்டு இருக்காங்க? தேவி, தேவிமா, 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 தேவி என்னாச்சு? ஏன் தேவிமா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? ஏதோ மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தேவியோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளா, அதுக்கு போகணும்னு சூரிய மாமாவை அடு புடிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. சூரிய மாமா ஈவினிங் போலாம் தான் சொன்னாரு. இப்பவே போகணும்னு அடம் புடிச்சு கூட்டிட்டு போயிட்டா. ஒருவேளை அன்னைக்கு அந்த பாம்பு அம்மா உருவத்துல வந்த மாதிரி சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போன மாதிரி இப்ப தேவி அம்மா உருவத்துல வந்து சூர்யாவை வெளியில கூப்பிட்டு போயிருக்குமோ? ஐயோ ஹஸ்பண்ட் சார், என்ன தேவிமா, இந்த இடம் தானே? யாரையுமே காணோம். இந்த இடம் தான் சூர்யா. வெயிட் பண்ணுவோம். ஐயோ ஹஸ்பண்ட் சார் எங்க இருக்கீங்க? உங்க உயிருக்கு ஆபத்து. சீக்கிரமா போன் எடுங்க ப்ளீஸ். துர்காமா தான் கால் பண்றாங்க. துர்கா மாட்ட நான் பேசுறேன் சூர்யா. அவங்க எங்க இருக்கோன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். சரி சரி பேசுங்க. ஹலோ 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 ஹஸ்பண்ட் சார், அது உங்க கூட வந்திருக்கிறது நம்ம தேவி அம்மா இல்லங்க. உங்களை பழி வாங்க வந்திருக்கிற நாகம். அந்த நாகம் தான் தேவி அம்மா உருவத்துல வந்து உங்களை கூட்டிட்டு போயிருக்கு. உங்க உயிருக்கு ஆபத்துங்க. நீங்க அந்த தேவியை விட்டு தள்ளி போயிடுங்க. ஹலோ 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 சூர்யா, இங்க டவர் கிடைக்கல சூர்யா. இரு நான் பேசிட்டு வரேன். சரி. ஹலோ துர்காமா. ஹலோ அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு தான் சூர்யாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், நீ என் தேவி அம்மாவே கிடையாது. தேவி அம்மா என் கண்ணு முன்னாடி பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஓ நீ வீட்டுக்கு வந்துட்டியா? அன்னைக்கு எங்க அம்மா உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார கோயிலுக்கு கூட்டிட்டு போன நாகம் தானே நீ. இப்ப தேவி அம்மா உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார கூப்பிட்டு போயிருக்க. ஆமா, நான் இச்சாதாரி நாகம் தான். நான் உன் புருஷன் உயிரை எடுத்துதான் என் புருஷனுக்கு உயிர் கொடுக்க போறேன். வேணாம், சொன்னா கேளு. நீ தப்பு பண்ற. தப்பு பண்ணது நான் இல்ல, உன்னோட புருஷன். அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். அவன் கையில நீ கட்டியிருக்கிற கயிறை கலட்ட வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உயிரை எடுக்க போறேன். முடிஞ்சா நீ வந்து அவன் உயிரை காப்பாத்திக்கோ. வேணாம், அவரை விட்டுடு. ஒண்ணு பண்ணாத. ஹலோ ஹலோ இனிமேல் நீ ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்காது. இந்தா சூர்யா, துர்கா மாட்ட சொல்றீங்களா? சொல்லிட்டேன். என்ன தெய்வமா, யாரையுமே இங்க காணோம். கரெக்டா சொல்லு, இந்த லொகேஷன் தானா? ஆமா சூர்யா, இந்த லொகேஷன் தான். இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே. வெயிட் பண்ணலாம். ஐயோ, என்ன இது? ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்ப நான் என்ன பண்றது? ஹஸ்பண்ட் சார் உயிருக்கு ஆபத்தாச்சே. பாம்பாட்டி சித்திர போய் பாப்போம். சிஸ்டர், போய் ரொம்ப நேரம் ஆச்சு சிஸ்டர். என்ன இவ்வளவு வேகமா போறா? ஒருவேளை விஷயத்தை கண்டுபிடிச்சு வேகமா போறாளா? பாண்டி, அப்போ சீக்கிரம் போங்க. சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு சிஸ்டர். அவ மாப்பிள்ளைய பார்க்க தான் வேகமா போறா. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பா. ஐயோ, அடுத்து என்ன பண்ண போறா?
ஏன் இவ்வளவு அவசரமா போறா? ஒண்ணுமே தெரியலையே. சிஸ்டர், மாப்பிள்ளை காலி ஆயிடுவானா? இன்னைக்கு உங்க கைக்கு வைரம் கிடைச்சிருமா? ஒரே டென்ஷனா இருக்கு சிஸ்டர். சாமி, என்ன காப்பாத்துங்க சாமி. என்னம்மா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? அன்னைக்கு என் அம்மா உருவத்துல வந்து ம். என் கணவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போன அந்த இச்சாதாரி நாகம் இப்ப என் குழந்தை ரூபத்துல வந்து என் கணவரை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கு. ஓஹோ. என் கணவரை ஏமாத்தி அந்த நாகம் எங்க கூட்டிட்டு போயிருக்குன்னு தெரியல சாமி. அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்த எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. என் கணவர் அந்த நாகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுங்க. அமைதி அமைதி, பயப்படாத, தைரியமா இரு. அந்த நாகம் உன் கணவனை எங்கேயும் கூட்டு போயிருக்காரு. அது எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஆ. அந்த நாகம் என் கணவரை எங்க கூட்டிட்டு போயிருக்கு சாமி? என் கணவருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. நாகம் இருக்கிற இடம் எனக்கு புலப்படலம்மா. என்ன சாமி சொல்றீங்க? நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். என்ன கைவிட்டுறாதீங்க சாமி. என் கணவரை காப்பாத்துங்க. ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சாமி. அந்த நாகத்தால என் கணவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுறதுக்குள்ள நான் அவரை காப்பாத்தணும். அந்த நாகம் இருக்கிற இடம் எனக்கு தெரியலம்மா. ஆனா அந்த நாகத்தை உன்னை தேடி வர வைக்க ஒரு வழி இருக்கு. அது என்ன வழின்னு சொல்லுங்க சாமி. அந்த நாகத்தை நான் திரும்ப வர வைக்கிறேன். இறந்து போன ஆண் நாகத்தோட உடல் அதோட புத்துக்குள்ள பத்திரமா இருக்கு. உன் கணவன் உயிரை பறிச்சுதான் அந்த உயிரற்ற நாகத்துக்கு உயிர் கொடுக்க போகுது அந்த பெண் நாகம். அப்படி மட்டும் நடக்க கூடாது சாமி. எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீ உடனே அந்த புத்து இருக்கிற இடத்துக்கு போ. அந்த புத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற ஆண் நாகத்தோட உடலுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அந்த நாகம் எங்க இருந்தாலும் உடனே அங்க ஓடி வந்துரும். நான் இப்ப போய் அங்க என்ன பண்ணணும் சாமி? சொல்லுங்க. என் கணவர் உயிரை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஆ, சரிங்க சாமி, நான் உடனே கிளம்புறேன். போயிட்டு வாமா. ஐயோ சூர்யா, காப்பாத்து சூர்யா. சூர்யா காப்பாத்து. தெய்வமா. சூர்யா, வா சூர்யா. சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்து சூர்யா. தெய்வமா இரு. சூர்யா, எரியுது வா. ஐயோ சூர்யா, சீக்கிரம் வா. எனக்கு எரியுது சூர்யா. தெய்வமா. சீக்கிரம் வா. என்னால வர முடியல. சீக்கிரம் எப்படியாச்சும் உள்ள வா. சீக்கிரம் வா சூர்யா. என்னை வந்து காப்பாத்து சூர்யா. சரி சரி சரி, பயப்படாத. ஐயோ சூர்யா, என்னை காப்பாத்து. உன் கையில கட்டி இருக்கிற கயிறை கழட்டி வீசு. அப்பதான் உன்னால உள்ள வர முடியும். என்னை காப்பாத்த முடியும். எது? கயிறை கழட்டி வீசணுமா? ஆமா சூர்யா. அந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் சூர்யா, உன்னால இந்த நெருப்புக்குள்ள வர முடியாது. கழட்டி வீசு. என்னாச்சு துர்கா? தயவு செஞ்சு இந்த தாயத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலயும் கழட்டிடாதீங்க. யார் சொன்னாலும் கழட்டாதீங்க. நீ நார்மலாவே இல்லையே. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ சூர்யா, சீக்கிரம் அதை கழட்டி வீசு. சரி சரி, பயப்படாத.
தெய்வமா